அன்பானவர்களே, காலை வணக்கம். கர்த்தருடைய நாமத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த காலை நேரத்திலும் கூட தேவன் நமக்கு அளித்த கிருபையை எண்ணி ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, கண்ணீர் விடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. விசேஷமாக யாக்கோபுவின் நிருபத்திலே இது ஏழைக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் அல்லது கடவுளுக்கு கடன் கொடுங்கள் என்ற அடிப்படையில் இரண்டாவது செய்தியாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஒரு சகோதரனையாவது சகோதரியாவது அல்லது இந்த உலகத்தில் ஏழை எளியவர்களாக, திக்கற்றவர்களாக, வயிற்றுக்கஞ்சிக்கு வழி இல்லாதவர்களாக பல நபர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். என்னென்ன காரியங்களவோ சொல்லி முடித்து விடுகிறோம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே யாக்கோபு என்கின்றவர் இயேசு கிறிஸ்துனுடைய தம்பி என்றால் இந்த உலக பிரகாரம் அழைக்கப்பட்டவர். அவர் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவின் இடத்தில் கண்ட அந்த மகிமையான உணர்வுகள், அந்த ஏழை எளியவர்கள், அவரிடத்தில் வந்தவர்களை ஒருவரையும் புறம்பே தண்ணாமல் அவர் பாதுகாத்த பாதுகாப்புகள் எல்லாம் மிக அழகாக அவர் வர்ணிக்கின்றார். அப்படி வர்ணிக்கின்ற அந்த காட்சிகளை நாம் வேதத்தில் படித்து கொள்ளலாம். இங்கே அவர் சொல்கிறார், பைபிள் சொல்கிறது, ஒரு மனிதனையாவது, ஒரு மனுஷியாவது அல்லது யாராக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள், ஏழைகள், கண்ணீர் விடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் நன்றாக புசித்து பசியாறி நன்றாக உடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நீங்கள் அப்படியே அனுப்பிடுவதல்ல என்று சொல்கிறார். அது எந்த வகையில் நியாயம்? அந்த எந்த வகையில் அது சரியாக இருக்கும்? அவனுக்கோ உணவு இல்லாமல் இருக்கிறான், உடுக்க துணி இல்லாமல் இருக்கிறான், படுக்க விரிப்பில்லாமல் அடிக்கின்ற இந்த குளிரிலே அவனுக்கு சற்று வெப்பம் ஏற்படுவதற்கு, மூடிக்கொள்வதற்கு ஒரு போர்வை கூட இல்லாத நிலையில் அவன் தோண்டு கஷ்டப்பட்டு கொண்டு அவன் வீதி ஓரமோ அல்லது நம்முடைய வீட்டின் அருகோ அவன் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தையினாலே அடிக்கடி சொல்வார்கள். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது வார்த்தையிலேயே வடை சுடுவது, வாயால் வடை சுடுவது, வாயால் பாயாசம் போடுவது, வாயால் நல்ல உணவுகளை சமைத்து கொடுப்பது போல, பெரிய தலவாய் இலையை போடுவது போல இப்படி வாயால் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்வார்கள். சில பழமொழியிலே சொல்லுகின்ற பொழுது, குடாதவன் சினையாட்டை காட்டுகிறான். ஒரு 100 ஆடு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒருவனுக்கு ஒரு ஆடு தேவைப்படுகிறது உணவிற்காக. அவனுடைய உற்ற நண்பனாக இருக்கிறான். 99 ஆடுகள் சும்மா தான் இருக்கிறது. அவன் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு, இந்த ஒரு ஆடு அந்த ஆட்டை காட்டுகிறான், இதை கொடுக்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் இது சினையாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதாவது மழை வருவது போல இருக்கும், மேகம் கருத்திருக்கும், மின்னெல்லாம் பாய்ச்சி கொண்டு இருக்கும். ஆனாலும் கூட ஒரு காற்று அந்த மேகத்தை கலைத்து விடுவது போல மழை தராத மேகத்தை போல் இருக்கும். ஒரு செடி நன்றாக வளர்ந்து பூத்து குலுங்குவது போல பெரிதாக வளர்ந்து விடும் அந்த மரம். ஆனால் அதனிடத்தில் ஒரு காயும் இருக்காது, ஒரு பிஞ்சும் இருக்காது. அதனிடத்தில் ஒரு கனியும் நாம் பறிக்க முடியாது. இப்படி வாயால் வடை சுடக்கூடியவர்களைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றன. ஆகவே நீ போய் சுகமாக நன்றாக பசியாரி நன்றாக தூங்கு என்று நீ சொல்லிவிடுவாய் என்று சொன்னால் சொல்வது சரிதான். ஆனால் நீ அவனுக்கு ஒரு போர்வை கொடுத்துருக்கிறாயா? அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தாயா? அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாயா? அவனுக்கு ஒரு வேளை பசியாற்றி இருக்கிறாயா? உடை, அவனுடைய காயங்களுக்கு ஏதாவது மருந்திடுவதற்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வழியில் நீ உதவி செய்திருக்கிறாயா? மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான், மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் என்ற பழமொழியை நீ மாண்டு போகின்ற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ மாளும்போது உன்னை ஏற்றுக்கொள்வார் பரலோகத்தில் யார் இருக்கிறார்? மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் என்றே காலமெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பிச்சைக்காரனை அல்லது
ஒரு இறந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியவனை, ஒரு ஏழையை பார்த்து நாம் நமது மணிப்பிரஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுக்காமல் நாம் பிரயாணித்து கொண்டு நன்றாக வருவதெல்லாம் வாங்கி வயிற்றுக்குள்ளே அனுப்பி கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் மனதிலே தென்படுகின்ற பொழுது இவன் நினைப்பை தின்று கொண்டு இருக்கிறான். அந்த ஏழை ஒருவன் கேட்கிறான், அவனால் ஒரு 50 பைசா போட முடியவில்லையே, ஒரு ரூபா கொடுக்க முடியவில்லையே என்று மற்றவர்கள் எண்ணுகின்ற பொழுது அல்லது சொல்லுகின்ற பொழுது இவன் சொல்லுவான், மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான், மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் என்று காலமெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அநேக கஞ்ச பிசினாரிகள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உலகத்திலும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சபைக்குள்ளும் பொங்கி வழிகிறார்கள். ஆனந்த கண்ணீர், ஆர்ப்பாட்டம், குதியாட்டம், கொண்டாட்டமெல்லாம் போட்டுவிட்டு தன் பக்கத்தில் இருக்கிறவன் கிழிஞ்ச சேலை, கிழிஞ்ச சட்டை, கிழிந்த பேண்டு, ஏன் மேலே போடுவதற்கு வஸ்திரம் கூட இல்லாமல் அவனும் துதித்து கொண்டு தான் இருப்பான். இவனும் அலங்கார ஒய்யார வஸ்திரத்தை, மினுக்கான வஸ்திரத்தை தயாரித்து கொண்டு இருப்பான். ஒருவன் மினுக்கான வஸ்திரத்தை தயாரித்து போட்டுக்கொண்டு அப்படியே டிப்டாப்பாக வருகிற பொழுது அவனை பார்த்து, நீங்கள் எங்கே வந்து உட்காருங்கள், அவனுடைய படிப்பு என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, அத்தனையும் அறிந்து கொண்டு அங்கே விளம்பரம் பண்ணுகிற பொழுது அந்த ஆராதனையில் இவ்வளவு ஒய்யாரமாக உயர்வான பதவியில் இருக்கக்கூடியவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அவர் காரிலே வந்து இறங்கி அழகாக எல்லோருக்கும் கை கொடுத்து முன்னாலே உட்கார்ந்து கொண்டு இருப்பார். ஆனால் ஒரு ஏழை எளியவன், ஒரு அழுக்காடை தரித்தவன், பல வகையிலும் எந்த வகையில் வசதி இல்லாதவனை பார்க்க கூட மாட்டார்கள். அப்படியே அவன் சற்று முன்னாலே வந்தால் பின்னாலே ஒரு உட்காரு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட அவல நிலை இன்றைக்கு சபைகளிலே எங்கும் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட ஏழை பிச்சை எடுத்து கொடுக்கின்ற காணிக்கைகளை கூட வாங்கக்கூடிய தசாவதாரம் எடுத்திருக்கக்கூடிய மகா பாதகர்கள் இன்றைக்கும் ஊழியர்களாக உலாவி கொண்டு தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஏழையை எண்ணி பார்ப்பதில்லை. ஆனால் எவ்வளவு மினுக்கான வஸ்திரம் தரித்திருந்தவன் இருந்தாலும் கூட ஒரு ஏழையானவன் இதயத்திலிருந்து தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று கேட்கின்ற பொழுது அவனை தேவன் மகிமைப்படுத்துகிறார், அவனை நீதிமானாக்குகிறார். நீ என்ன பிரசங்கித்து என்ன புண்ணியம், என்ன புகழ் உனக்கு இருக்கிறது, உனக்கு கண்ணு தெரியவில்லையே, உனக்குள் ஆவியானவர் இருந்தால், உன் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தால் இப்படி உன்னால் பேச முடியுமா? ஆகவே இப்படி ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வக்கற்றவர்கள் எல்லாம் அவர்களை சபையிலே முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கென்று நீ மதிப்பு கொடுத்தால் உன் சபை பொங்கி வழியும். இப்படித்தான் நடந்தது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் செல்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களெல்லாம் உள்ளே ஏற்றாத அன்றைக்கு இருந்த ஆய பெருமக்கள், அன்றைக்கு இருந்த முதன்மையானவர்கள், சபைகளில் முதன்மையானவர்கள், பெரியவர்கள் எல்லாம் அடித்து விரட்டி விட்டார்கள். அதற்கு பின்பு ஏழை எளியவர்களும், திக்கற்றவர்களும், ஊனர்களும், சப்பானிகளும், குருடர்களும் அங்கே வந்து இயேசுவினிடத்தில் சுகமாக்கப்பட்டு சென்றார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நீ என்னதான் எடுத்து உன் தத்துவத்தை, உன் ஆறுதலை கூறினாலும் அவன் குளிர் காய்வதற்கு, அவன் வயிற்றுப்பசி நீங்குவதற்கு அவனுக்கு ஒன்றும் கொடுக்காமல் வாயாலே வடை சுடாதே. ஆகவே ஏழைக்கு இறங்கு, கடவுளுக்கு இறங்குவதாக கர்த்தரே சொல்லியிருக்கிறார் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து யோசித்து வெளியே பிரகாசியுங்கள். காலை வணக்கம்.